வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டும் ஐபிபி மொபைல் சேவிங்ஸ் பேங்க் ஆப்பும் யூஸ் பண்ணியிருந்தா இந்த ரெண்டு ஆப்பையும் யூஸ் பண்ணி செல்வமகள் சேமிப்பு கணக்கிற்கு ஆன்லைன் மூலமாகவே வெறும் 2 நிமிஷத்தில் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நிறைய பேர் செல்வமகள் சேமிப்புக்கு பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ஆன்லைன் பேமெண்ட் பார்த்திங்கன்னா பேடிஎம் ஆப்பு அப்புறமா ஐபிபி மொபைல் ஆப்பு இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இந்த 2 ஆப்பையும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலைன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் பேடிஎம் ஆப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு 1 வீக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் பேங்கை ஆட் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் 10 டிரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் கிடைக்கும். அதனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ முதல்ல ஐபிபி மொபைல் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுடைய எம்பின்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு ஐ சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல ஐ சிம்பிளை எகைன் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னு தேவைன்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி தேவை. இந்த போஸ்ட் ஆஃபீஸோட யூபிஐ ஐடி. இந்த யூபிஐ ஐடியை நம்ம எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் மணின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பிம் யூபிஐ ஐடின்னு இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள், 2வது ஆப்ஷனு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஐடி வந்து ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய மொபைல் நம்பரு அட்டு போஸ்ட் பேங்க் அப்படின்ட்டு இருக்கும். இது ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இதை வந்து இந்த யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பேடிஎம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஐபிபி மொபைல் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசை வந்து சென்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஐபிபி மொபைல் ஆப்பிலேருந்து செல்வமகள் சேமிப்பு கணக்கு எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டு மொபைல் என்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் வந்து உங்களுடைய யூபிஐ ஐடியை வந்து டைப் பண்ணிக்கிங்க. யூபிஐ ஐடியை டைப் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா பேன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 100 ருபீஸ் பே பண்ணுறேன். 100 ருபீஸ் டைப் பண்ணிட்டு பேன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் பின்னை வந்து டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ ஐபிபி மொபைல் ஆப்புக்கும் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இங்கேயே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பேக் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். லாக் அவுட் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் திரும்ப எகெயின் உங்களுடைய பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2023 ருபீஸ் இருந்து இப்போ 2123 ருபீஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம செல்வமகள் சேமிப்பு கணக்கிற்கு பேமெண்ட் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பேடிஎம் அக்கௌண்ட்லேருந்து ஐபிபி மொபைல் ஆப்புக்கு வந்து அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டோம். இதில் வந்து அமௌண்ட் வந்து ஷோ ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிபி மொபைல் ஆப்பிலேருந்து நம்ம எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணி அதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும். இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். கீழே இருந்து 2வது ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அடுத்தது டிஓபி கஸ்டமர் ஐடி. நீங்கள் புதுசாக ஃபஸ்ட் டைமு உங்களுடைய டீட்டெயில் செல்வமகள் கணக்கில் உள்ள டீட்டெயிலை ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த 2 டீட்டெயிலையும் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறக்க பாஸ்புக் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பாஸ்புக்கில் வந்து எஸ்சிஎஸ்சி அக்கௌண்ட் நம்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஐடின்னு இருக்கும். ஏசி ஐடி என்னன்னா அக்கௌண்ட் ஐடியை தான் ஏசி ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் நம்பராக இருக்கும். ஓகேங்களா. அதாவது திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இந்த எஸ்எஸ்சி அக்கௌண்ட் நம்பர் வந்து 10 டிஜிட்.
அதாவது அது அக்கௌண்ட் ஐடின்னு இருக்கும், இல்லை ஏசி ஐடின்னு இருக்கும், 10 டிஜிட் நம்பர் அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஓபி கஸ்டமர் ஐடின்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து சிஐஎஃப் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பான். இது வந்து 9 டிஜிட் நம்பரில் இருக்கும். ஓகேங்களா? இப்போது என்னோட ஐடி வந்து இன்னும் இதில் கீழேயே ஷோ ஆகுது பாருங்கள். இதுதான் என்னோட ஐடி. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணனால எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. நீங்கள் புதுசாக பண்ணுறதா இருந்தீங்கன்னா இதில் வந்து 10 டிஜிட் நம்பரை டைப் பண்ணணும், இதுலேயும் டைப் பண்ணணும். அடுத்தது அப்புறமா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? இதையும் எப்படி பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐபிபி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஐபிபி மொபைல் ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து கிளியர் ஆகிக்கலாம். இப்போது நான் இந்த எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட்டை வந்து டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஓபி கஸ்டமர் ஐடி வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவில் இருக்குன்னா ஆக்டிவ் அப்படின்ட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயரில், அதாவது மார்ச்லேருந்து நான் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். கரண்ட் இயர் டெபாசிட் மட்டும்தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபீஸ்லேருந்து 1,50,000 ரூபீஸ் வர ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிக்கிங்க. இப்போ டெபாசிட் அமௌண்ட்டை நான் ஒரு 2,000 ரூபீஸ் பே பண்ணுறேன். நான் ஒரு 2 மாதமாக பே பண்ணல, அதனால் 2,000 ரூபீஸ் வந்து பே பண்ணுறேன். இதில் அதே மாதிரி பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 50, அதாவது 50, 100, 150, 200, 250, 300 இப்படி மல்டிபிள் ஆஃப் 50 அமௌண்ட்டு தான் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 273 அப்படியெல்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் 2,000 ரூபீஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். இதை பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு டெபாசிட் அமௌண்ட்டில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பேன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ கன்ஃபார்மாக அப்படின்ட்டு கேட்கும். இதில் கன்ஃபார்ம் பண்ண ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐஓபி அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிங்களா அந்த ஐடியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பேமெண்ட் ஆகிடும். 19 இப்போ சப்மிட்டுன்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓடிபியை டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தேன். பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பேக் டு ஹோம் பே ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு 2,123 இருந்து இப்போ ஒன்லி 123 ரூபீஸ் தான் இருக்குது. இப்போ போஸ்ட்டு சேவாக்கம் வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சுன்ட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷனே வந்தாச்சு. இப்போ எகைன் ஒருக்கா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் இல்லை போய் சுகன்யா சம்ரித்தி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்த டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7,500 ரூபீஸ் தான் இருந்து இப்போ 9,500 ரூபீஸ் பேமெண்ட்டை பண்ணியாச்சு. இது ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி பல வீடியோக்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவர் சப்போர்ட்.